வணக்கம் அன்பு சொந்தங்களே. நம்ம மூணார் பயணத்தினுடைய 6வது பாகம் இது. இந்த பாகத்தில் வந்து நம்ம உடுமலைப்பேட்டை சாலையில் மறையூர் பகுதி சின்னார் அந்த பகுதிக்கு செல்லக்கூடிய சாலை வழியாகத்தான் நம்ம வந்து கேஎஸ்ஆர்டிசி பேருந்தில் பயணம் செய்யணும். அந்த பயணம் செய்யும்போது தான் இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு எடுக்கப்பட்டது. நம்ம இறங்கி நின்று எடுக்கிறதுக்குள்ள வசதிகள் கிடையாது. தனியாக நீங்கள் வாகனங்களில் வந்தீங்கன்னா இந்த பகுதியில் நின்று ஏராளமான இடங்களில் புகைப்படம் எடுக்கலாம். ரீல்ஸு அதிகமான அழகு நிறைந்த பகுதிகள் இந்த சைடு வழியாக இருக்குது. என்ன அப்படின்னு அந்த பகுதியில் சிறப்பு அப்படின்னா வாகுவாரை அந்த பகுதியில் வந்து வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அது மாதிரி மறையூர் கடந்தீங்கன்னா என்ன சொல்லலாம், கரிமுட்டி வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அங்கே வந்து ஃபாரஸ்ட்டோட சில சுற்றி பார்ப்பதற்கான பார்க்குகள் அந்த மாதிரி வசதிகள் செய்திருக்காங்க. அது இல்லாமல் சாண்டல் ஃபாரஸ்ட் இருக்குது. இது மாதிரி கரும்பு உற்பத்தி செய்யக்கூடிய கரும்பு விவசாயம், அது கரும்புலேருந்து உற்பத்தி செய்யக்கூடிய சர்க்கரை, மறையூர் சர்க்கரை பயங்கர ஃபேமஸ்ஸு, அதெல்லாம் பார்க்கலாம் இந்த சாலை வழியாக. அது மாதிரி சின்னார் வனவிலங்கு சரணாலயம் அங்கே இருக்குது. இப்படி நிறைய இந்த ஒன் சைடு நீங்கள் பயணம் செய்யும்போது, உடுமலைப்பேட்டை சாலை வழியாக பயணம் செய்யும்போது ஏராளமான சுற்றுலா இடங்கள் உங்களுக்கு இருக்குது. அந்த இடங்களை இங்கே பார்த்து செல்லலாம். ரெண்டாவது வந்து எப்போவுமே இதன் வழியாக நீங்கள் பயணம் செய்தீங்கன்னா அதிகாலை பயணம் தான் மிகவும் நல்லாயிருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் மூணார்லேருந்து பயணம் செய்யும்போது நைமக்காடு அப்படிங்கிற ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா வரைக்கும் நீங்கள் வரும்போது அந்த நைமக்காடு ஏரியா வந்து கடல் மட்டத்திலேருந்து 6000 இதுக்கு மேலே 6000 அடிக்கு மேலே உயரத்தில் இருக்குது. அந்த உயரத்தில் இருக்க கடல் மட்டத்திலேருந்து இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து கிளைமேட் எப்போவுமே மேகக்கூட்டங்கள் நிறைந்து குளிர்மையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அந்த பகுதியிலேருந்து கடந்து 2வது தலையார் இந்த ஏரியா, வாகுவார் இந்த ஏரியாவுக்கு வரும்போது இந்த மாதிரி கிளைமேட்டாக இருக்கும். அது உங்களுக்கு வந்து இந்த 2 மாறுபட்ட ஒரு காலநிலைக்குள் உங்களுடைய பயணம். 2வது அதிகாலை பொழுதில் வந்து சூரியன் உதயமாகும் போது மேகங்கள் பறந்து செல்வது. 2வது ஆகாசத்தில் பயணம் செய்கிற மாதிரி தான் சில இடங்களில் வந்து மேகங்கள் வந்து முழுமையாக தேயிலை காடுகளை மூடி நம்ம சாலை மட்டும்தான் இருக்கும். சாலை வழி போகும்போது மேகக்கூட்டங்களுக்கு மேலாக நாம் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வானூர்தி, அதாவது ஏரோப்ளைனில் பயணம் செய்கிற மாதிரி ஒரு பயணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பகுதியில் வந்து கூடுதலாக வந்து குல்மோக்கர், ஜக்ராந்தா போன்ற பூக்கள் உள்ள மரங்கள் அதிகமாக சாலை ஓரங்களில் இருக்கும். அது அந்த சீசன் டைமில் இந்த பகுதியில் மிகவும் பிரபலம் அந்த பூக்களெல்லாம். பாருங்கள், இப்போ ஒரு தமிழ்நாடு பேருந்து வந்து கிராஸ் ஆகி போகுது, கோயம்புத்தூர்லேருந்து போகக்கூடியது. இந்த பகுதியில் வந்து வாகன வசதிகள் வந்து பேருந்தில் வந்தீங்கன்னா கொஞ்சம் குறைவு. உடுமலைப்பேட்டையிலேருந்து நீங்கள் வந்து எப்போதெல்லாம் வாகனங்கள் இருக்குது அப்படின்னு கேட்டால் தான் நீங்கள் மூணாருக்கு அதன்படி நீங்கள் வந்து பிளான் பண்ண முடியும். ஏன்னா இந்த பகுதியில் வாகனங்கள் கொஞ்சம் குறைவு, 9 மணிக்கு எடுத்து இருக்காது, 2 மணிக்கு தான் இருக்குது அப்படின்னு பயங்கரமாக பல்வேறு ரீசன்கள் இருக்குது இந்த பகுதியில்.